2.25 சென்ட்டில் ஒரு 3 பிஹெச்கே வீடு பார்த்துருக்கீங்களா? இல்லைன்னா இந்த வீட்டை பாருங்க. ஏன்னா இந்த வீடு பார்த்தீங்கன்னா வெறும் 2.25 சென்ட் இடத்துல 3 பெட்ரூமுங்க. 3 பெட்ரூமே மாஸ்டர் பெட்ரூமை கொடுத்து 3க்குமே அட்டாச் கம் பாத்ரூம், பெரிய ஒரு லிவிங் ஏரியா, அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா கிச்சன் கம் டைனிங் செப்பரேட்டாக கொடுத்து 2 பெரிய கார்னர் அளவுக்கு அமைஞ்சுக்கிற போர்ட்டிக் ஏரியாலேருந்து அட்டகாசமாக வீட்டுக்குள்ளே பண்ணிக்கிற இன்டீரியர் ஒர்க்லேருந்துங்க வீட்டவே வேறு லெவலாக இவங்க வந்து ரெடி பண்ணியிருக்காங்க சொல்லலாம். இன்னொரு பாயிண்ட் என்ன தெரியுங்களா? இந்த வீடு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் வந்து இந்த வீட்டுக்கு பக்கத்துலேயே லொக்கேட்டாக இருக்குங்க. மெயின் ரோடுக்கும் இந்த வீடு ரொம்ப பக்கத்துலேயே இருக்குங்க. ஓகே, இப்போ எல்லாருமே வாங்க நம்ம எல்லாருமே ஷோக்குள்ளே போய் இந்த வீட்டை ஃபுல்லாக சுற்றி பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் எம்பி ப்ரொமோட்டர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு நம்ம இந்த வீடு அமைச்சுக்கிற மொத்தம் லேண்ட் ஏரியா பார்த்துடலாங்களா? 20 அடி ரோடு ஃபேஸாவோ 60 அடி நீளமாவோ கரெக்டாக உங்களுக்கு 2.25 சென்ட் இடத்த கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. பில்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து G+1 டூப்ளெக்ஸ் டைப்பில் இன்னர் டேக்கஸ் கொடுத்து வீட்டை டூப்ளெக்ஸ் மாடலாக 1950 ஸ்கொயர் ஃபீட்டில் வீட்டை வேறு லெவலாக கட்டியிருக்காங்க. இந்த வீடு பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச மாதிரி வடக்கு பார்த்த சைடில் வடக்கு பார்த்த மாதிரி மெயின் டோர் வச்சு கட்டப்பட்டிருக்கு. இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட ரொம்ப அழகான ஃப்ரண்ட் எலிவேஷன். ஃப்ரண்ட் எலிவேஷனில் 3 மல்டி கலர்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. சின்ன சின்ன இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்ட்ரெச்சர் ஒர்க்கில் பண்ணி வீட்டுக்கு ஃப்ரண்ட் சைடில் ஒரு பெரிய ஓப்பன் பால்கனியாக கொடுத்து ஃப்ரண்ட் எலிவேஷனை நீட்டாக ரெடி பண்ணியிருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி நம்ம உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டோட கம்ஃபர்டபுளான கார் பார்க்கிங் அளவு 16க்கு 20ங்க. இந்த கார் பார்க்கிங் ஏரியாவில் தரைக்கு முழுக்கவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல மேட் ஃபினிஷில் உங்களுக்கு வந்து கார் பார்க்கிங் எவ்ரிடி பார்க்கிங்ஸ் உங்களுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. வாலுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேட் ஃபினிஷில் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செராமிக் டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. வீட்டோட நார்த் ஈஸ்ட்னு சொல்கிற வீட்டோட ஜலமொழியில் பார்த்தீங்கன்னா போர்வெல்லு வாட்டர் சம்பர் நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. போர்ட்டிக் ஏரியாவில் மேலே சீலிங்கில் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா கார்னர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பாட்டில் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட மெயின் டோர். மெயின் டோர் ஃப்ரேம் வந்து தேக்கு மரத்தை சூப்பராக கிளாஷ் ரெடி பண்ணி வடக்கு பார்த்த மாதிரி நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி நம்ம உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா வீட்டோட ரொம்ப அழகான லிவிங் ஏரியா. இந்த லிவிங் ஏரியாவை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மொத்தமாக 16க்கு 14 சொல்லிட்டு கம்ஃபர்டபுளாக ஒரு லிவிங் ஏரியாவை நம்மளுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. லிவிங் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஃப்ளோரிங் எல்லாத்துக்குமே வந்து 2க்கு 4ன்னு சொல்லிட்டு ஹை க்ளோஸி வெட்டிஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. டைல்ஸுக்கு மேட்சிங்காக பார்த்தீங்கன்னா 3 சைடு வால்யூம் பார்த்தீங்கன்னா லைட் ஸ்டாண்டர்ட் கலரில் நம்மளுக்கு பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. சீலிங் ஃபுல்லாக நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஜிப்சம் போர்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் நம்மளுக்கு எல்லோ கலர் ஸ்ட்ரிப் லைட் ஸ்பாட் லைட்லாம் மல்டி கலர்ஸில் கொடுத்து ஃபால் சீலிங்காக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக ஸ்ட்ரக்சர் ஒர்க்லாம் மல்டி கலர்ஸில் பண்ணி வேறு லெவலாக ஒரு ஃபால் சீலிங் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இவங்க கொடுத்துருக்குற இந்த மல்டிமீடியா டியூனிட்டும் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக இருந்தாலும் நீட்டான கலர் காம்பினேஷன் உங்களுக்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. பேக்ரவுண்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த வாலில் ரொம்ப டார்க்காக நம்மளுக்கு வந்து பெயிண்டிங் ஒர்க் பண்ணி ரொம்ப அழகாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. லிவிங் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா வீட்டோட பூஜை நம்மளுக்கு வந்து லிவிங் ஏரியா ஒன் சைட் கார்னரில் வந்து கிழக்கு பார்த்த மாதிரி நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. எப்பவுமே லிவிங் ஏரியாவில் வெளிச்சட்டம் காத்தோட்டம் நிறைய உங்களுக்கு கிடைக்கணுக்காக 3 பெரிய விண்டோஸ் எல்லாமே ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம என்ட்ரி ஆக போகிறது வீட்டோட சவுத் ஈஸ்ட் கார்னரில் அமைஞ்சுக்கிற அக்னி மூலையில் வீட்டோட க்யூட்டான கிச்சன் கம் டைனிங்கள். இந்த என்ட்ரன்ஸ் வால்யூம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சூப்பராக வந்து உங்களுக்கு வந்து ஸ்ட்ரக்சர் ஒர்க் வந்து அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு டைனிங் ஹாலில் பார்த்துலாங்களா? டைனிங் ஹாலில் நம்மளுக்கு மொத்தமாக 16க்கு 10 அடின்னு சொல்லிட்டு நல்லா லென்த்தை நம்மளுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம என்ட்ரி ஆக போகிறது வீட்டோட க்யூட்டான கிச்சன். அதுக்கும் நம்மளுக்கு போகிறக்கு என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த வாலை நம்மளுக்கு வந்து சூப்பராக ரெட் கலர் காம்பினேஷனில் கிரானைட்டில் நம்மளுக்கு சூப்பராக ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சனில் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 10க்கு 10ன்னு சொல்லிட்டு சின்னதாக க்யூட்டாக ரெடி பண்ணியிருக்காங்க. கிச்சனில் கவுண்டர் டாப் பார்த்தீங்கன்னா எல் ஷேப்பில் நம்மளுக்கு கிரானைட்டில் நம்மளுக்கு சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா, பெண்களுக்கு என்னென்ன ரொம்ப பிடிக்குமோன்னு சொல்லிட்டு அத்தனையும் வந்து கிச்சன் ஏரியாவை ரொம்ப பார்த்து அழகாக வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜுக்காக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து RCC லேப்டாப் நம்மளுக்கு வந்து கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது போக கவுண்டர் டாப் கீழே பார்த்தீங்கன்னா நிறைய பேஸ்லைட் மசாலா டேப் கூட நிறைய நமக்கு ஸ்டோரேஜுக்கு போதும்னு சொல்கிற அளவுக்கு நல்லா நீட்டாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சன் கம் டைனிங் ஹாலுக்கு அப்படியே நம்ம வெளியே வந்து பார்த்தீங்கன்னா யூட்டர்ன் பண்ணோம்னா வீட்டோட சவுத் வெஸ்ட், அதாவது வீட்டோட குபேர மூலையில் அமைஞ்சுக்கிற வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூம் பார்த்துடலாங்களா? இந்த பெட்ரூமை நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 8க்கு 16ன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு கெஸ்ட் பெட்ரூமாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் ஃப்ளோரிங் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா 2க்கு 4ன்னு சொல்லிட்டு ஹை க்ளோஸி வெட்டிஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. சவுத் அண்ட் வெஸ்ட் வாலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 பெரிய விண்டோஸ் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒன் சைடு வாலில் மட்டும் ரொம்ப டார்க் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி 3 சைடு வாலும் பார்த்தீங்கன்னா லைட் சாண்டர்ட் கலரில் நம்மளுக்கு பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. சவுத் சைடு வால் லேஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பராக நீட்டாக கபோர்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ பார்க்குறது இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம். இந்த அட்டாச் பாத்ரூமில் வெஸ்டர்ன் டைப்பில் சிங்கிள் பீஸ் க்ளோசெட், வாஷ் பேசின், ஷவர் பைப், வாஷர் பைப், இது போக பாத்ரூம் தேவையான எல்லா சானிடரி ஃபிட்டிங்ஸும் ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க.
ஃப்ளோர்லேருந்து வால் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டான டைல்ஸ் பண்ணியிருக்காங்க. வாலுக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா கிளாஸி ஃபினிஷில் டைல்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ வாங்க இந்த பெட்ரூம் வழி வந்து அப்படியே நம்ம மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் போய் என்னன்னு பார்த்துலாங்களா. ஃபஸ்ட் ஃப்ளோர் பொறுக்க வீட்டோட என்ன ஸ்டேக்கர்ஸ் ஏரியா கொடுத்து ஸ்டேக்கர்ஸ் ஏரியா ஃபுல்லாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீட்டான கிரானைட்டில் நம்மளுக்கு சூப்பராக ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. சேஃப்டி பர்பஸ்க்காக உங்களுக்கு எஸ்எஸ் ஸ்டீல் கூட நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. மேலே நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு ஒரு சின்ன மினி ஹால் வந்து இருக்குங்க. இதில் வந்து லெஃப்ட் கட் போனோம்னா வீட்டோட 3rd பெட்ரூம் ஓப்பன் பால்கனி ஏரியா போகலாம். அது நம்ம கடைசியாக பார்த்துடலாம். மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் அமைச்சிருக்கிற மினி ஹாலை நம்ம வந்து பார்த்துட்டு போயிடலாம். நம்ம ஸ்டேக்கர்ஸ் ஏரியா வந்து மேலே ஏறி வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஒன் சைட் வாலில் நீங்கள் வந்து கவனிச்சிருப்பீங்க. டார்க் ப்ளூ கலர் காம்பினேஷன் நம்மளுக்கு வந்து 3D எஃபெக்டில் வந்து சூப்பராக வால்ஸ் டெக்ஸ்சர் பெயிண்டிங் வந்து அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு அப்படியே ரொம்ப ரியலாக இருக்குங்க. அதிலே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபிக்ஸ்ட் டைப்பில் வந்து ஒரு யூபிஎஸ்ஸில் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் அமைச்சிருக்கிற வீட்டோட செகண்ட் பெட்ரூமை பார்த்துடலாம். இந்த பெட்ரூமை நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 16க்கு 10ன்னு சொல்லிட்டு ஒரு மாஸ்டர் பெட்ரூமாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா ஃப்ளோரிங் எல்லாத்துக்குமே வந்து 2க்கு 4ன்னு சொல்லிட்டு ஐக்ளோசி வெட்டிஃபைட்டே ஸ்டே பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் வென்டிலேஷன் எப்பவுமே வந்து நிறைய கிடைக்கணுக்காக பார்த்தீங்கன்னா சவுத் அண்ட் வெஸ்ட் வாலில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பெரிய விண்டோஸ் எல்லாமே ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா ஆர்சிசி லேஃப்டில் நம்மளுக்கு வந்து சூப்பராக வந்து நம்மளுக்கு கபோர்டு ஒர்க் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறதே இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம் தாங்க. இந்த அட்டாச் பாத்ரூமில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வெஸ்டர்ன் டைப்பில் சிங்கிள் பீஸ் க்ளோசெட், வாஷ் பேசின், ஷவர் பைப், வாஷர் பைப், பாத்ரூம் தேவையான எல்லா சானிடரி ஐட்டம்ஸும் ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஃப்ளோர்லேருந்து வால் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா கிளாஸி ஃபினிஷில் டைல்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ளோருக்கு நல்லா மேட் ஃபினிஷில் நமக்கு டைல்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமுக்கு வெளியே வந்து அப்படியே நம்ம ஆப்போசிட்டில் போனோம்னா வீட்டோட கடைசி பெட்ரூமை பார்த்துடலாங்களா. 3 பெட்ரூமோட டோர்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெடிமேட் இம்போர்ட்டோ டோர் நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமை நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 16க்கு 10 அடினா ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 சைடு வாலில் பார்த்தீங்கன்னா அதாவது ஆப்போசிட் வாலில் பார்த்தீங்கன்னா 2 பெரிய விண்டோஸ் எல்லாம் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங் சேம் அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைல்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஆர்சிசி லேஃப்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பராக வந்து கபோர்டு ஒர்க் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம். 3 பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம் டோர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிவிசி வெயிட்லெஸ்ஸோட நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. 3 பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்காங்க. வெஸ்டர்ன் டைப்பில் சிங்கிள் பீஸ் க்ளோசெட், வாஷ் பேசின், ஷவர் பைப், வாஷர் பைப், அப்புறம் பாத்ரூம் தேவையான எல்லா சானிடரி ஐட்டம்ஸும் உங்களுக்கு வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா ஒன் சைட் வாலில் மட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப டார்க் கலரில் நம்மளுக்கு வந்து பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இந்த பெட்ரூம்லேருந்தே பார்த்தீங்கன்னா வீட்டோட ஓப்பன் பால்கனி போகிறதுக்கு நம்மளுக்கு இந்த இடத்துல ஒரு மெட்டல் டோர் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த டோர் ஓப்பன் பண்ணி நம்ம வெளியே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டோட ரொம்ப பெரிய ஓப்பன் பால்கனி. இந்த பால்கனி ஏரியாவில் ஃப்ளோரிங் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நல்லா நீட்டான டைல்ஸ் எல்லாமே லே பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ளோரிங் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நீட்டான டைல்ஸ் எல்லாமே லே பண்ணி கொடுத்துருக்காங்க. இது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மொத்த பால்கனிக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நல்ல கூலிங் சீட்டை வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பால்கனி ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்காக அவுட்டர் லைன், பிளாக் பேண்ட், டேக் மிஷின் எல்லாம் ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இது போக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து துணி துவைக்கிறதுக்காக கல் கூட நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ வாங்க இந்த பால்கனி ஏரியாவிலேருந்து மேலே நம்ம டெரஸ் ஏரியா போய் என்ன நம்ம பார்த்துட்டு வந்தாங்களா. டெரஸ் ஏரியா பொறுக்க இந்த இடத்துல கார்னரில் வந்து அவுட்டர் லேடர் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த லேடர் மூலிமா நீங்கள் மேலே ஏறி டெரஸ் வந்தீங்கன்னா அங்கே நமக்கு ஒரு பெரிய சின்டாக்ஸ் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகேங்க, இப்போ நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீட்டை பற்றி உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயம் வந்து தெரிஞ்சுக்கணும்னா ஸ்க்ரீனில் வந்து ஃபோன் நம்பர் கொடுத்துருக்க, மறக்காம எல்லாருமே கான்டெக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எக்ஸாக்டாக எங்கள் லொக்கேட்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்டில் மேட்டுப்பாளையம் ரோட்டில் பார்த்தீங்கன்னா வீரப்பணிப்பூருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சாந்திமேடு பக்கத்தில் தான் இந்த வீடியோ லொக்கேட்டாக இருக்குது. இந்த வீட்டை லேண்ட் ப்ளஸ் பில்டிங் எல்லாமே சேர்த்து 72 லட்சம் ரூபாய்க்கு ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. நெகோஷியபிள் தாங்க. இந்த வீட்டோட ஃபுல் ரிவ்யூ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களோட உணர்க்கான வீட்டில் மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களை இந்த விடைபெறுவது உங்கள் கார்த்திக். நன்றி, வணக்கம்.